பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் சொல்லி நான் வரவேற்பதில் கிறிஸ்துவுக்குள்ளாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்கள் நடுவிலே நான் கொண்டு வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் கடந்த 11 மாதங்கள் நம்மை கிருபையாய் ரட்சித்து பாதுகாத்து அரவணைத்து நம்முடைய தேவைகளையெல்லாம் சந்தித்து அவர் கடந்து வர உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் ஒரு 30 நாட்களுக்குள்ளாக இந்த வருடம் முடிய போகுது. எப்படி ஆரம்பிச்சிச்சின்னு தெரியல, எப்படி முடிக்குதுன்னு தெரியல, முடிய போகுதுன்னு தெரியல. அதே விதமாகத்தான் ஆண்டுடைய வருகையும் மிக சமீபமாகிவிட்டது. நாட்கள் கடந்து போக போக இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் சமீபமாகிவிட்டது. நாமும் ஒரு ஓட்டத்தினுடைய முடிவுக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஓட்டத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயம் தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம், சமாதானம் இருக்காது. எல்லாம் கிடைக்கலாம், சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. எல்லா விதமான காரியங்களையும் நாம் அனுபவிக்கலாம், சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தில் ஒரு தனிப்பட்ட நபரால் தன்னுடைய வருமானத்தினாலே தனக்கு இருக்கிற சோர்ஸ்னாலே அவற்றை சம்பாதித்து வாழ முடியாது. அந்த சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் பூரண சமாதானத்தோடு கூட நம்மை அவர் வழி நடத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்குத்தான், அவரை நம்பி இருக்கிறவர்களுக்குத்தான் இந்த பூரண சமாதானம் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல அதை விலை கொடுத்தோ அல்லது யாரோ ஒருவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியோ யாரோ ஒருவர் பரிந்துரை செய்தோ அந்த பூரண சமாதானத்தை கொடுக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்குத்தான் இந்த சமாதானம். வேலையில் ஆனாலும் சரி, தொழிலில் ஆனாலும் சரி, ஊழியத்தில் ஆனாலும் சரி, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும் சமுதாயத்தில் ஆனாலும் நமக்கு ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனது நமக்கு தேவை. அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு உறுதி இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்காது. உறுதியாக கன்ஃபார்மாக அப்படி சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், கிடைச்சா கிடைக்கலாம், இல்லாத போனாலும் பரவாயில்லை, அப்படி தான் நினைப்பாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் நமக்கு பூரண சமாதானத்தை தரேன்னு சொல்கிறார். யாருக்கு தர்றாரு? அவரை உறுதியாய்
பற்றி கொண்டிருக்கிற மனது இருக்கிறவனுக்குத்தான் ஆண்டவர் அந்த பூரண சமாதானத்தை தருவார். ஏன்னா அவர் சமாதான பிரபு. அவர் பிறக்கும் பொழுதே ஏசாயா தீர்க்கதரிசி 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைத்த தீர்க்க தரிசனம் அதுதான். அவர் சமாதான பிரபு என்பதாக. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் நமக்காக ஏற்ற சமாதான பிரபுவாய் அவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய வாழ்வில் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் சொன்னார், இந்த உலகம் தருகிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அவர் இந்த உலகத்தில் சமாதானமாய் ஊழியம் செய்தார். நெருக்கங்கள் இருந்தது, உபத்திரவங்கள் இருந்தது, மனிதனுக்கு இருக்கிற பாடுகள், மனிதனுக்கு இருக்கிற எல்லா விதமான சோதனைகள் இயேசுவுக்கும் இருந்தது. ஆனால் அவர் சமாதானமாய் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். அந்த சமாதானத்தை ஆண்டவர் தருகிறேன் சொல்றாரு. யாருக்கு தர்றாரு? உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவனுக்குத்தான் ஆண்டவர் தருகிறேன் சொல்றார். எப்படி உறுதியாக பற்றி கொண்டிருப்பது? போய் இறுக பிடிச்சிக்கிறதா? அல்லது அப்போல்லாம் சொல்கிறாங்களா, முதல்ல பிடிச்ச மாதிரி என்னது உடும்பு பிடி அப்படி சொல்லுவாங்க. உடும்பு பிடி அப்படின்னா அப்படி பிடிச்சிட்டாக்கா அதை விடவே விடாது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிடிச்சிக்கிறதா? உறுதியாக பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா வேதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பார்க்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். பிரியமானவர்களே, அருமையான சகோதரி ரூத் ரொம்ப தெளிவா தன்னுடைய மாமியாய் இருக்கிற நகோமியை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, இவங்க பிழைப்புக்காக மோவாப் தேசத்துக்கு இவங்க வர்றாங்க. பிழைப்புக்கு வழி திறக்கும் என்பதாக அங்கு போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய கணவர் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட தன்னுடைய மருமக்களோடு கூட இவர்கள் அங்கு பிழைப்புக்கு வர்றார்கள். அப்படி வரும் பொழுது நடக்கிற சம்பவம், திடீரென்று இழப்புகள் வந்து விடுகிறது. கணவர் மரித்து விடுகிறார், பிள்ளைகள் 2 பேரும் மரித்துடுறாங்க. அப்போ இந்த 3 பேர் பெண்களாக இருக்கிறாங்க. இந்த வயதான தாயார் சொல்கிறாங்க, நகோமி அவங்க மாமி, அவங்க சொல்கிறாங்க, அவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போயிடுங்க, எனக்கு வயசாகிடுச்சு, நான் இப்படி இருந்துட்டு போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ முதல் மருமக சரியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சொந்த வீட்டுக்கு அவங்க கடந்து போயிட்டாங்க. 2வது மருமகளாக இருக்கிற ரூத்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நான் போக மாட்டேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே அல்லாமல் உண்மையே என்னையை விட்டு பிரிக்கவே முடியாது என்று சொல்லி ரொம்ப அழகாக அவங்க தன்னுடைய அன்பினாலே உறுதியாய்
அவங்க மாமியாரை பிடிச்சிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை பிடிக்கணும்னு சொன்னாக்கா, உறுதியாக பிடிக்கணும்னா கிறிஸ்துவின் அன்பு இருக்கணுங்க. கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் தான் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனது நமக்கு இருக்கும். அவனுக்கு தான் ஆண்டவர் பூர்ண சமாதானத்தை தருவார். இந்த ரூத்து யாரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவங்க மாமியை குறித்ததான ஒரு அன்பு, அவங்க மாமியாரை குறித்ததான ஒரு பெரிய ஸ்நேகம், அன்பு அவங்களுடைய இருதயத்தில் இருந்தபடினால அந்த அம்மா சொன்னாலும், நகோமி சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. நான் போக மாட்டேன், உண்மையே நான் உறுதியாக பிடிச்சிக்குவேன், உண்மையே நான் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி உறுதியாக அங்கேயே இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆண் துணை அங்கே யாரும் இல்லை, வேறு வழியே கிடையாது. அந்த தேசத்தில், அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க, யாருடைய உதவியும் அவங்களுக்கு இல்லை. இவங்களா யங்காக இருக்காங்க, ரொம்ப வாலிப வயதில் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் பார்த்துங்க, ரொம்ப கஷ்டமான நேரம் பாருங்க. ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டபடினால கர்த்தர் பாருங்க போவாசை கர்த்தர் கொடுத்தார். அங்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் தாயாக இந்த ரூத் மாறினாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் அங்கு கிடைத்தது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்கே கிடைத்தது. அவங்க மாமியார நகோமியை உறுதியாக பிடிச்சுக்கிட்டதுனால தான் அந்த தேசத்தில் ஒரு பெரிய பணக்காரனுடைய மனைவியாய் அவர்கள் மாறினாங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, ஒரு பெரிய சமாதானம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, உங்களுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்கிறாரு. எப்போ கொடுக்குறாரு? உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனது இருக்கணும். அது எப்படி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனது? அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே தான் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள முடியும். ஏதோ கிறிஸ்தவனா பிறந்துட்டதுனால, சபைக்கு போகிறதுனால, ஏதோ கடமைக்கு வேறு வழி கிடையாது, நம்ம பைபிள் படித்து தான் ஆகணும், நம்ம ஜெபம் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள போகிறவங்க உறுதியான மனதுடையவர்கள் அல்ல. உறுதியான மனதுடையவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவரையே நம்பியிருப்பாங்க, அவரையே சார்ந்திருப்பாங்க. நகோமியே ஒன்றுமே இல்லாத இருந்தாங்க, ஆனால் அந்த ரூத் அவங்களையே சார்ந்திருந்தாங்க, அவங்களே பிடிச்சு கொண்டாங்க. அதுதான் அன்பு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அன்பு இல்லாததுனால தான் கிறிஸ்துவ உறுதியாக படித்து கொள்ள முடியல. சில நேரத்தில் அன்பு இருக்கும், ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது, நன்மைகளை செய்யும் பொழுது அன்பு ரொம்ப பெருசாக இருக்கும், பொங்கி வரும். ஆனால் பாருங்கள், சில நேரத்தில் ரெண்டு தட்டும் பொழுது, சில நேரத்தில் கடிந்து கொள்ளும் பொழுது, சில நேரங்களில் கோபமாக பேசும் பொழுது, சில நேரங்களில் கொஞ்சம் கடினமாய் நடந்து கொள்ளும் பொழுது பாருங்க, அந்த அன்பு எங்கே போகுதுன்னு தெரியாது, அந்த அன்பு போராடமே தெரியாது, மறைஞ்சு போயிடும். இப்போ பிடி தளர்ந்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் மேலே பிடிச்சிருக்கிற பிடி தளர்ந்து போச்சுன்னு அர்த்தம். நம்ம குடும்பங்களில் கூட நடக்குதில்ல, நிறைய நேரங்களில் நடக்குது. பிரியமானவர்கள், உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணுமா, நீங்கள் சமாதானமாக இருக்கணுமா, நீங்கள் வாழுகிற இடம் சமாதானத்தோடு கூட இருக்கணுமா, இந்த தேசம் சமாதானமாக இருக்கணுமா, உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனது நமக்கு தேவை. எப்படி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே அன்பு செலுத்துகிற உறுதி நமக்கு இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அவரையே நான் பற்றி கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிற அந்த உறுதி நமக்கு இருக்கணும். அவனுக்கு தான் பூரண சமாதானத்தை தரேன கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில்
47ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்கு ஒரு சகோதரி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க ஒரு விருந்து நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இயேசு அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவங்க ஒரு பாவியான ஸ்திரீ என்பதாக வேதம் சொல்லுகிறது. இந்த சகோதரி பாருங்க, இயேசுவின் பாதத்தில் விழுறாங்க, இயேசுவின் பாதத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க, கூந்தல்னால அந்த கண்ணீரை துடைக்கிறாங்க, பரிமள தைலத்தை ஊத்துறாங்க, என்னவோ செய்கிறாங்க. ஏன்? வேதம் சொல்லுகிறது பாருங்க. இயேசு என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆதலால் சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ, எவளுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி, அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 50வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். சமாதானத்தோடே போ என்றார். இந்த அம்மா பரிமளம் தைலம் வாங்குகிற அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான சென்ட் அது. அந்த பரிமள தைலத்தை வாங்குகிற அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவங்க. இயேசு கிறிஸ்து விருந்துக்கு போகிற வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவங்க, இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஆள். ஆனால் இவங்களுக்கு இன்னும் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனால தான் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, கூந்தலால அந்த கண்ணீரை துடைக்கிறாங்க, பரிமள தைலத்தை அவங்க பாதத்தில், இயேசுவின் பாதத்தில் ஊற்றுறாங்க, அழுது புலம்புறாங்க. இயேசு சொல்றாரு, இவன் மிகப்பெரிய பாவியா இருந்தா, இவன் மிகவும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால இவருடைய பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சமாதானத்தோடு போன்னு சொல்றாரு. அதுவரை அவங்களுக்கு சமாதானம் இல்லை, அதுவரை அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. இப்ப அன்புனால இயேசுவை உறுதியா பிடித்து கொண்டதுனால அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது, அவங்களுக்கு சமாதானம் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய நோய்களை அவர் குணமாக்கி இருக்கிறார், தம்முடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தினார். இந்த அம்மா வாழ்ந்த காலத்தில் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தவில்லை. இந்த அம்மா போய் கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் இயேசு இந்த அம்மாவுக்காக மரித்து உயிரோடு கூட எழும்பல. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்காக இயேசு இந்த பூமியில் ரத்தம் சிந்திருக்கிறார், சிலுவையை சுமந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, பூரண சமாதானம் எங்கே கிடைக்கும்? இயேசு மேலே வைக்கிற அன்பில் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. உறுதியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைக்கிற அன்பில் தான் உறுதி இருக்கு. உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதோ உடையவனுக்குத்தான், அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறவனுக்கு தான் பூரண சமாதானத்தை கத்த தருவார். ரெண்டாவது, எப்படி உறுதியாக பிடிச்சு கொள்றது? நீங்கள் வாசிக்கலாம், தானியேலின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6:10. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும்
வேளையும் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பிரியமானவர்களே, தானியேலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தானியேல் நேபுகாத்நேச்சர் என்று சொல்லுகிற ஒரு அரசனாலே பாபிலோன் தேசத்துக்கு சிறை கைதியாக கொண்டு வரப்பட்டவன் தான் இந்த தானியேல். இவன் வாலிப நாட்களிலே பாருங்கள், தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு அவன் ஞான திருஷ்டி அடைகிற, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனிதனாய் இருந்தபடியினால் பிரதானியாய் அந்த தேசத்தில் அவன் உயர்த்தப்பட்டு அந்த தேசத்தினுடைய அதிபருக்கு அடுத்த இடத்துல அவன் அமர்ந்திருக்கும்படியா, அவன் தான் அதிபர், இவன் தான் ரூல் பண்ணான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அமரும்படியாய் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். அவனோடு கூட இருக்கிறவர்கள் எப்படியாகிலும் இவனை கீழே இறக்கிவிட வேண்டும், எப்படியாகிலும் இவனை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பதாக நினைத்து ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. தரியு என்று சொல்லுகிற ஒரு அரசனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க. என்ன ஆலோசனை? 30 நாள் அளவும் உம்மை தவிர வேறு யாரிடத்திலும் விண்ணப்பம் வைக்கக்கூடாது, எந்த பிரேயரும் பண்ணக்கூடாது, உம்மிடத்தில் தான் அந்த பிரேயர் ரிக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் கொண்டு வரணும். 30 நாள் அளவும் அதை செய்ய சொல்லி இந்த நாட்டில் சட்டத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஏன்னா தானியேல் எப்பொழுதும் 3 வேளை ஜெபம் பண்ணுவார். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, அவர் அரசனையில் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர், எவ்வளோ வேலை பலு இருந்திருக்கும் பார்த்துங்க. ஆனால் அவர் எப்பொழுது ஜெபம் பண்ணுகிறது போல 3 வேளை என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் எப்பவுமே ஜெபம் பண்ற ஒரு மனுஷன் ஆகினால பாருங்க, இவர் கர்த்தரை பார்த்து விண்ணப்பத்தை எடுப்பாரு. இது ராஜாவுக்கு விரோதமான காரியம் ஆகினால ராஜாட்ட சொல்லி இவரை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, ராஜாவும் பார்த்தாரு, ஆமாம் நமக்கு ரொம்ப பெருமை தானே, நம்ம தானே மேன்மையாக வைக்க சொல்கிறாங்க. சட்டத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு பத்திரத்தை ரெடி பண்ணார். பிரதானி தானியேல் தான் அதை எல்லாம் ஒழுங்கு செய்கிறாரு. அவரும் பக்கத்தில் இருக்கிறாரு. ராஜா சட்டம் போடுறாரு. என்ன சட்டம் போடுறாரு? 30 நாள் அளவும் எந்த விண்ணப்பமும் யாரிடத்தில் நீங்கள் வைக்கக்கூடாது, என்னிடத்தில் தான் அந்த விண்ணப்பத்தை நீங்கள் கொண்டு வரணும், எதுவாக இருந்தாலும். அப்படி நீங்கள் மீறினாக்கா பசியாக இருக்கிற சிங்கத்தினுடைய கபியில் உங்களை கொண்டு போய் போட்டு கொன்று விடுவோம் என்பதாக சட்டத்தை எழுதி அதில் ராஜா கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போடும் பொழுது தானியேல் அருகில் நின்று அதை பார்த்து கொண்டிருக்கிறார். போட்டு முடிச்ச சட்டம் நாட்டில் வந்துடுச்சு. தானியேல் போனார், நேரம் மேலே போனார். பலகடிகள் திறந்திருக்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறது போல 3 வேளை அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் ஏறெடுக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, உறுதியா ஜெபத்தில் தரித்திருந்தார். என்ன சட்டம் வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, சிங்ககபி ரெடியாக இருந்தாலும் சரி, மரணமே நேரிட்டாலும் சரி, என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன். ஜெபிப்பதை நான் எந்த காரணத்தை முன்னிட்டு ஸ்டாப் பண்ண மாட்டேன். விண்ணப்பத்தை பரலோகத்துக்கு தான் தெரியப்படுத்துவேன், பிதாவாகிய தேவனுக்கு தான் தெரியப்படுத்துவேன் என்பதாக அவர் உறுதியாய் கர்த்தரை பிடித்துக் கொண்டார். எதுல? ஜெபத்தில் உறுதியாக இருந்தார். ஜெபத்தில் உறுதியாக இருந்ததுனால இவரை கொண்டு போய் சிங்க கபில போடுறாங்க. சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைத்து போட்டார். தானியேல் உயிரோடு கூட இருக்கிறார். ராஜா ஆச்சரியப்படுறான். அடுத்து ஒரு சட்டம் போடுறான், தானியேலின் தேவன் தான் உண்மையான தேவன், தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், அவரை தான் நீங்கள் எல்லாரும் ஆராதிக்கணும். நாட்டுக்கு சட்டம் வந்துடுச்சு, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சு.
அங்கே ஒரு பெரிய சமாதானம். அந்த தேசத்துக்கு சமாதானம், தானியேலுக்கு சமாதானம், அவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு சமாதானம், பூரண சமாதானம் கிடைச்சிச்சு. எப்படி? ஜெபத்தில் உறுதியாக இருந்தபடியினால். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருந்தால் எத்தனை சிங்ககபிகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை கவர்மெண்ட் எதிர்த்து நின்னாலும் சரி, எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் சரி, உங்கள் சமாதானத்தை யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. தானியேலின் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவரை நீங்கள் உறுதியாக பிடிக்கணும்னாக்கா ஒரு வழி உண்டு. உடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. நீங்கள் ஜெபிக்க தான் அந்த பிடி இன்னும் இருக்கும். எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு பிடி ஆண்டவரை இறுக பிடிச்சுக்குவீங்க. அந்த மனசு நமக்கு உண்டாயிடும். உம்மை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற மனதுடையவன் தான் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். சமாதானம் வேணுமா? அன்பு செலுத்துங்க. சமாதானம் வேணுமா? ஜெபம் பண்ணுங்க, அதில் உறுதியா இருங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். தானியேலின் தேவன் தானியேலுக்கு சமாதானத்தை கொடுத்தார். இன்னைக்கும் தானியேலை பற்றி பேசிட்டு இருக்கோம்ல. ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் வேணும்ல? ஜெபம் எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் ஆண்டவர் கேட்குற மாதிரி தெரியல, எதுக்கு வீணாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது? விட்டுடலாம். பிடி தளர்ந்து போச்சு. கொஞ்ச நேரம் காலையில் எழுந்துச்சி ஜெபம் பண்ணுவோம், ரொம்ப டயர்டாக இருக்குது, முடியல, பிடி தளர்ந்து போச்சு, அவ்வளோதான். கீழே விழுந்தால் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடும். விழுந்துனா போச்சு, பாதாளம் வந்து மூடிடும். கீழே விழுந்துனா போச்சு, நெருப்பு, சிங்கம், கரடி, புலி எல்லாம் வந்து பிடிச்சிக்கும், பிசாசு எல்லாம் வந்து பிடிச்சிக்கும். உறுதியாக பிடிச்சிக்கிட்டினாக்கா நீ எங்கே இருந்தாலும் தொங்கிட்டு அப்படியே இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஜபத்தினால தான் ஒரு கயிறு போல பரலோகத்துக்கு நமக்கு இருக்கிற ஒரு கயிறு. வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுறான்? இப்போ கயிறை கட்டி மேலே ஹெலிகாப்டரில் அப்படியே லிஃப்ட் பண்ணுறான், அப்படியே தூக்குறான், அப்படியே தூக்கி அந்த ஹெலிகாப்டரில் உள்ளே கொண்டு போயிடுறான். அப்படி தானே சேஃப் பண்ண, அப்படி தானே பண்ணுறாங்க. பார்த்துருக்கீங்களா டிவிலாம்? பரலோகத்துக்கு நமக்கும் ஒரு கயிறு உறுதியாக இருக்கணும். அந்த கயிறு ஜெபம். ஹல்லேலூயா. அந்த கயிறு இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு ஏறி போக முடியும், தேவ தூதர்கள் இறங்கி வர முடியும். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வரும். உறுதியாக பிடிச்சிக்கிட்டுனாக்கா வெரி சிம்பிள். கர்த்தர் மேலே அன்பு வைங்க, அதில் உறுதியாக இருங்க. அவங்க சொன்னதுனால நான் கொஞ்சம் அப்படி போயிட்டேன், அவங்க சொன்னதுனால அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்க சொன்னதை கேட்டேன் அப்படி, அதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அதல்ல, நீங்கள் உண்மையாக கர்த்தர் மேலே அன்பு வைப்பீங்கன்னு சொன்னாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, கர்த்தர் சொல்கிறது தான் கேட்பீங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி உறுதியாக இருக்கணும்னாக்கா என்ன சட்டம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி. தானியேலுக்கு தெரியும், கட்டாயம் நம்மளை கொண்டு போய் சிங்கக்கவியில் போட்டுருவானுங்க, நம்மளை கொல்றதுக்கு ரெடி பண்ணிடுவானுங்க. நீ கொன்னாலும் பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணுறதுல உறுதியாக இருப்பேன், என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணுறதை விட மாட்டேன், உறுதியாக இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு பூரண சமாதானம் வேணும்னா ஜெபம் பண்ணுறதுல உறுதியாக இருங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, உங்களுக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 2:9.
அப்பொழுது அவன் மனைவி அப்பொழுது யோபுடைய மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. யோபுவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நல்ல நீதிமான், ஒரு பரிசுத்தவான். அவனுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் ஏற்பட்ட சவாலில் நடுவில் மாட்டிக்கிட்டவன் தான் யோபு. கர்த்தர் சொல்றாரு, உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், அவன் மேலே கண் வச்சியா அப்படின்னு பார்த்து சாத்தானை பார்த்து கேட்கிறாரு. சாத்தான் சொல்றான், நீ அவனை சுற்றி வேலி அடிக்கலையா? நீ வேலையை எடுத்துறோம் பார்ப்போம், அவன் உத்தமத்தில் எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம். சவால். கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என் மகன் என்னை விட்டு போக மாட்டான். என்ன அவன் உறுதியாக பிடிச்சிக்குவான். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் போக மாட்டான். அவருக்கு தெரியும். என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்துட்டாரு கர்த்தர். இப்போ பாருங்க, யோபுக்கு ஒரே நாளில் சத்ரு வேலை காட்ட ஆரம்பித்தான். ஒரே நாளில் எல்லாமே இழந்து போனான். பெரிய டேமேஜ். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தன் பிள்ளைகள், தன்னுடைய செல்வம், ஆடு மாடுகள் உண்டான எல்லாம் போச்சு. கடைசியாக தன் மனைவி சொல்கிறா, இன்னமும் உன்னுடைய உத்தமத்தில் நீ நிலைத்திருக்கிறியா? இன்னும் நீ உண்மையில் உத்தமமாக இருக்கிறியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடையா? ஏன் உயிரோட இருக்கிற? செத்து போயா? உன் சரீரமெல்லாம் அழுகி கிடக்கிறது. சரீரமெல்லாம் வேதனையின் மத்தியில் இருக்கிற, எல்லாவற்றையும் இழந்து நடு ரோட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற, இன்னும் கத்தர் கத்தர் கத்தன்னு சொல்லிட்டு இருக்கிறிய, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றா. ஆனால் யோபு தன் உத்தமத்தில் கத்தரை உறுதியாய் பிடித்து கொண்டான். அவன் சொல்றான், அவரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் கொஞ்சம் குறைவை பெற்றுக்கொள்ளக்கூடாதா என்று தன்னுடைய உத்தமத்தில் கத்தருக்கு முன்பதாக அவன் உண்மையாயிருந்தான். உத்தமமாய் கத்தரை இறுக பிடிச்சு கொண்டான். அந்த உத்தமத்தை கத்தர் பார்த்தார். இரட்டத்தனையாய் கொடுத்து கத்தர் ஆசீர்வதித்தார். இழந்ததை எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் கத்தர் கொடுத்தார். நீங்க பிடிச்சு கொள்ளனாக்கா, இறுக பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி, உன்னுடைய உத்தமத்தில் சரியா இருங்க, உறுதியா இருங்க. உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடைய வந்தான் பூர்ண சமாதானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். யோபு தன் உத்தமத்தை உறுதியாய் கர்த்தர் பிடித்து கொண்டான். அதனால முடிவில் பாருங்க, யோபுக்கு மிகப்பெரிய சமாதானம். தன் பிள்ளைகளோடு சமாதானமாய் வாழ்ந்தார். செல்வ சீமானாய் மாறினார். இழந்ததை எல்லாம் திரும்ப இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். பெரிய சமாதானம், பூரண சமாதானம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் வேணும்னு சொன்னால் அவரை உறுதியாக பிடிச்சிக்கணும். எப்படி உறுதியாக பிடிச்சிக்கிறது? அவர் மேலே வைக்கிற அன்பில் உறுதியாக பிடிச்சிக்கணும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் அவரை உறுதியாக பிடிச்சிக்கணும். மூன்றாவது, உங்களுடைய உத்தமத்தில், உங்களுடைய உண்மையில் உறுதியாக அவரை பிடிச்சிங்க. உங்களுக்கு தான் அந்த வாக்கு தத்தம், உங்களுக்கு தான் அந்த பூரண சமாதானம், உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். ரொம்ப சிம்பிள் இல்லை?
நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, அவரை உறுதியாக பிடிச்சிங்க. அவர் உறுதியாக பிடிச்சிங்க. அந்த உறுதியாக பிடிக்கிறது அவர்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட இருக்கு. நம்ம தான் அவரை உறுதியாக பிடிச்சிக்கணும். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் டே டு டே நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே அது இருக்கிறது, நம்முடைய செயல்பாட்டில் இருக்கிறது, நம்முடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதெல்லாம் செயல்பாட்டில் அப்படியே ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடியது தான். அப்படி தான் உறுதியாக பிடிச்சிக்க முடியும். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு வேணும்ல, பூரண சமாதானம் வேணும்ல. எங்கெந்தோ வந்துடாது, வானத்தை பொழந்துட்டு வந்துடாது, பூமியை கீழ்ச்சிக்கிட்டு வந்துடாது, எங்கெந்தோ யாரோ கொண்டு வந்து கூட்டிட மாட்டாங்க. அவர் உறுதியாக பிடிச்சிக்கிட்டா கிடைக்கும்ன்றார் வேத வசனம். அவர் உறுதியாக பிடிச்சிக்கிறதுக்கு வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எப்படி உறுதியாக பிடிச்சிக்கிறதுன்னு. உறுதியாக பிடிச்சிங்க, உங்களுக்கு தான் அந்த பூரண சமாதானம். உங்களுக்கு தான் இயேசு சொன்னது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னது. உங்களுக்குள்ள தான் சமாதான பிரபுவாய் இயேசு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இருப்பார், எப்பொழுதும் இருப்பார். எந்த நிலைமை வந்தாலும் சமாதானத்தோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். இது வேணும்னு சொன்னால் அன்புனால கர்த்தரை உறுதியாக பிடிச்சிங்க, ஜெபத்தில் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிங்க, உத்தமத்தில் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிங்க. இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு சொந்தமாகும். வாக்கு தத்துவத்தை ஆண்டோடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளலாமா? நம்ம அர்ப்பணித்து ஒருவேளை அன்பில் குறைவுள்ளவளாக இருப்போன்னு சொன்னால் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் அன்பு செலுத்த என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஒருவேளை ஜெப வாழ்க்கையில் குறைவுள்ளவளாக இருப்போன்னு சொன்னால், ஆண்டவரே நான் ஜெபிக்கனை அர்ப்பணிக்கிறேன், உங்களை உறுதியாக பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே ஜெபத்தில், அப்படி சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். அல்லது ஒருவேளை உடைய உத்தமத்தில், உடைய உண்மையில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு சொன்னால், ஆண்டவரை நான் உண்மையாக இருக்க தீர்மானம் பண்ணுறேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் பேக் ஸ்லைட் ஆக மாட்டேன். யோபு எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு விலகவே இல்லை, உம்மை விட்டு தூரம் போகவே இல்லை. தன் மனைவி சொன்னால் கூட போல, தன்னுடைய சொந்த குடும்பத்தார் சொன்னாலும் போல, உறுதியாக உண்மையை பிடிச்சிக்கிட்டாரு. நீங்கள் பூர்ண சமாதானத்தை தந்தீங்க. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையிலும் கூட உண்மையே நான் பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையே உறுதியாக பிடிச்சிக்கிறேன், அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு, உண்மையே நம்பியிருக்கிறவர்களுக்கு பூரண சமாதானத்தை நீ தருகிற தேவனாயிருக்கிறீர். சமாதானம் இல்லாமல் இருக்கிற இந்த சகோதர சகோதரிக்காய் இறங்குவீராக. பூரண சமாதானத்தை உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில்.